வாழ்க திராவிட நாடு, வாழ்க திராவிடம். மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம், பொது பாதையில் நடக்கக்கூடாது, பொது இடத்தில் பொது குளத்தில் தண்ணீர் பிடிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கொடுமைகளையெல்லாம் கடந்து வந்த திராவிட நாடு, இப்படிப்பட்ட கொடுமைகளையெல்லாம் அவலங்களையெல்லாம் இந்த மண்ணில் நிகழ்ந்தபோது நெருப்பு மழையால் இந்த நாட்டை அழிக்காமலோ, பூகம்பத்தால் இந்த நாட்டை பிளக்காமலோ, சண்டமாருதத்தால் இந்த நாட்டை துகளாக்காமலோ, கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட கடவுளை எதிர்ப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார், மனிதமானத்துக்கு முன்னால் தன்மானம் பார்க்காதே, தன் மானமே போனாலும் மனிதமானத்தை காப்பாற்று என்று திராவிட நாடு ஏட்டிலே தமிழர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விழிப்புணர்வை, ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை நாம் வாழ்நாளெல்லாம் கொண்டாட வேண்டும். தந்தை பெரியார் மட்டும் இந்த மண்ணில் பிறக்காமல் இருந்திருந்தால் நாம் இன்னமும் பழைய சனாதானம் சொல்லுகின்ற அந்த கொடுமையான வாழ்க்கை முறையைத்தான் நாம் பின்பற்றி இருக்க வேண்டிய வந்திருக்கும். தந்தை பெரியாரால் வாழ்ந்துவிட்டு தந்தை பெரியாரை வாழ்க வாழ்க என்று சொல்லி தந்தை பெரியாரால் வாழ்ந்துவிட்டு நன்றிகெட்ட சிலர் தந்தை பெரியாரை ஒழிக திராவிடத்தால் நாங்கள் வீழ்ந்தோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு திரிவதையும் இந்த நாட்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நன்றிகெட்டவர்களை இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி, வாழ்க திராவிடம், வாழ்க திராவிட நாடு, வாழ்க தமிழ்நாடு, வாழ்க வாழ்க வாழ்கவே.